அது ஒரு காலை நேரம். அஸ்தினாபுரம். தன் மாளிகை உப்பரிகையில் கிருஷ்ணரோடு நின்று பேசிக் கொண்டிருந்தான் அர்ஜுனன். வீதியில் நடந்து வருபவர்களை பார்ப்பதும் பேசுவதுமாக இருந்தார்கள் இருவரும். திடீரென்று அர்ஜுனன், கிருஷ்ணா அங்கே பார் என்று ஓரிடத்தை சுட்டிக்காட்டினான். கிருஷ்ணர் பார்வையை திருப்பினார். அங்கே அந்தணர் ஒருவர் தன் மேல் துண்டை ஏந்தி யாரிடமோ யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார். பார்த்தால் வேதம் கற்றவர் போல் தெரிகிறது. இவருக்கு ஏன் இந்த நிலை கிருஷ்ணா என அர்ஜுனன் கேட்டான். அதுதான் விதி என கிருஷ்ணன் கூறினார். நம்மால் முடிந்த உதவியை செய்து அவர் நிலையை மாற்ற பார்க்கலாமா என அர்ஜுனன் கேட்க முயற்சி செய்து பாரேன் என கிருஷ்ணன் கூறினார். அர்ஜுனன் ஒரு கணமும் தாமதிக்கவில்லை. ஒரு சேவகனை கூப்பிட்டான். அந்த அந்தணரை அழைத்து வரச் சொன்னான். அந்தணர் வந்தார். சோர்ந்து போயிருந்தார். வயிறு ஒட்டி போயிருந்தது. கண்களிலேயே பசி தெரிந்தது. அர்ஜுனன் ஒரு பை நிறைய பொற்காசுகளை நிரப்பி அவரிடம் கொடுத்தான். அந்தணர் மகிழ்ந்து போனார். கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு வெளியே போனார். அர்ஜுனன் நிறைந்த மனத்தோடு கிருஷ்ணரை பார்த்து சிரித்தான். அன்று கிருஷ்ண பரமாத்மா சொன்ன விதி அந்தணரை விரட்டியது. வீடு செல்லும் வழியில் ஒரு வனம் இருந்தது. தனியாகச் சென்ற அந்தணர் ஒரு திருடனிடம் மாட்டிக்கொண்டார். பொற்காசு பையை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டான் அந்த திருடன். அடுத்த நாள் காலை, முதல் நாளை போலவே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மாளிகை உப்பரிகையில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தை பார்த்த அர்ஜுனன் அதிர்ந்து போனான். அங்கே முதல் நாள் பார்த்த அதே அந்தணர் யாரிடமோ அன்றைக்கும் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார். சேவகனை அழைத்து அவரை அழைத்து வரச் சொன்னான் அர்ஜுனன். விசாரித்தான். என் தலையெழுத்து அப்படி இருக்கிறது. நான் ஒரு அதிர்ஷ்டக்கட்டை. அதுதான் உங்களிடம் வாங்கிய பொற்காசு கூட கொள்ளை போய்விட்டது. கண்களில் நீர் துளிர்க்கச் சொன்னார் அந்தணர். அர்ஜுனனுக்கு அவர் பேசியதை கேட்டு இரக்கம் சுரந்தது. விலையுயர்ந்த வைரம் ஒன்றை எடுத்து அவரிடம் கொடுத்தான். அந்தணரே கவனம், இந்த முறையாவது இந்த வைரத்தை வைத்து புத்திசாலித்தனமாக பிழைத்துக் கொள்ளும் வழியை பாரும் என்றான். அவர் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி போனார். இந்த வைரத்தை எப்படி விற்கலாம், யாரிடம் விற்கலாம் என்றெல்லாம் யோசனை செய்தபடி நடந்து போனார். அவர் வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் யாரும் இல்லை. அந்தணருக்கு இப்போது அந்த வைரத்தை எங்கே ஒளித்து வைப்பது என்கிற சங்கடம். அவர் வீட்டில் பாதுகாப்பான பெட்டிகளோ அலமாரிகளோ இல்லை. அப்போதுதான் ரொம்ப நாள்களாக பயன்படுத்தாத ஒரு மண் பானை இருப்பது நினைவுக்கு வந்தது. அதில் வைரத்தை ஒளித்து வைப்பதுதான் பாதுகாப்பு என்று நினைத்தார் அந்தணர். அந்த பானைக்குள் வைரத்தை போட்டு வைத்தார். அன்றிரவு நன்றாக உறங்கியும் போனார். அடுத்த நாள் காலை அந்தணருக்கு முன்னதாகவே எழுந்து கொண்டாள் அவரின் மனைவி. கணவர் வைரத்தை போட்டு வைத்திருந்த பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு நீர் எடுக்கச் சென்றாள். பானையை கழுவுவதற்காக தண்ணீருக்குள் அவள் பானையை அழுத்த அதற்குள்ளிருந்த வைரம் ஆற்று தண்ணீருக்குள் விழுந்து விட்டது. மூன்றாம் நாள் அதே அஸ்தினாபுரம். அன்றைக்கும் அந்தணர் யாசகம் கேட்பதை பார்த்து துடித்து போனான் அர்ஜுனன். அவரை அழைத்து விசாரித்தான். அவர் நடந்ததை சொன்னார். இந்த முறை அர்ஜுனனை முந்திக் கொண்டார் கிருஷ்ணர். 2 செப்புக்காசுகளை எடுத்து அந்தணரிடம் கொடுத்தார். போய் வாருங்கள் ஐயா என்று அனுப்பி வைத்தார். கிருஷ்ணா பொற்காசுகளாலும் வைரத்தாலும் மாற்றியமைக்க முடியாத இவரின் வாழ்க்கையை இந்த செப்பு காசுகளா மாற்றிவிடப் போகிறது எனக்கு நம்பிக்கை இல்லை என்றான் அர்ஜுனன். பொறுத்திரு என கூறினார் கிருஷ்ணன். அந்தணர் மாளிகையிலிருந்து வெளியே வந்தார். அவருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அவருக்கு மனம் ஒரு பக்கம் உறுத்தியது. ஒருவேளை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நான் பொய் சொல்கிறேன் என்று நினைத்திருப்பார்களோ என்றெல்லாம் எண்ணம் ஓடியது. கால் போன போக்கில் நடந்தார் அந்தணர். ஆற்றங்கரையோரம் ஆற்று நீரில் ஒருவன் வலை போட்டு காத்திருப்பதையும் அப்போதுதான் ஒரு அழகான மீன் அதில் மாட்டிக்கொண்டதையும் பார்த்தார். உடனே அவனிடம், ஏம்பா அந்த மீனை விட்டுடேன், பாவம் அழகா இருக்கு என்றார். சரிங்கியா, இந்த மீனை விட்டுடுறேன், எனக்கு நீங்க என்ன தருவீங்க என அவன் கேட்டான். அந்தணர் தன்னிடம் இருந்த 2 செப்பு காசுகளை கொடுத்தார். அவன் மீனை அவரிடம் கொடுக்க வாங்கி ஆற்றுக்குள் எறிந்தார். அந்த வேகத்தில் அதுவரை மீனின் தொண்டையில் மாட்டிக்கொண்டிருந்த ஏதோ ஒன்று எகிரி கரையில் வந்து விழுந்தது. அந்தணர் அதை எடுத்து பார்த்தார். அவர் முதல் நாள் பானைக்குள் பத்திரப்படுத்திய அதே வைரம். அவர் மகிழ்ச்சியில பிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் என்று சத்தம் போட்டாரு. எதேச்சையாக அந்த பக்கமாக வந்த திருடன் அவர் போட்ட சத்தத்தில் பதறி போனான். என்ன நினைத்தானோ, அவரிடம் திருடிய பொற்காசு பையை அவரிடமே கொடுத்துவிட்டு தன் வழியே போனான். மறுநாள் காலை அந்தணர் அர்ஜுனனை தேடி போய் நடந்ததை சொன்னார். மறுபடியும் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி போனார். அவர் போனதும் அர்ஜுனன் ஆச்சரியத்தோடு கேட்டான், கிருஷ்ணா இதெல்லாம் என்ன?
அது ஒன்றுமில்லை. அந்தணருக்கு பொற்காசுகளும் வைரமும் கிடைத்த போது அவர் அவரை பற்றியும் அவருடைய தேவைகளை பற்றியுமே யோசித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் 2 செப்பு காசுகள் மட்டும் இருந்தபோது இன்னோர் உயிரை பற்றி நினைத்தார். அந்த எண்ணம்தான் அவருக்கு உதவியது. மற்றவர்களின் வேதனையை உணர்ந்து அவர்களின் தேவைகளுக்கு உதவ நினைத்து செயல்படும்போது ஒருவர் கடவுளின் வேலையை செய்கிறார். அதனால் கடவுளே அந்த மனிதருக்கு உதவ முன்வருகிறார் என கிருஷ்ணன் கூறினார்.